ஈரானினுடைய போர்க்கப்பல் அமெரிக்காவினுடைய நீர்மூழ்கி கப்பலினால் சுட்டு வீழ்த்தப்படுகின்றது. இந்த சம்பவம் இலங்கை அண்மித்த பகுதியில் நடந்திருக்கின்றது. இது தொடர்பான செய்திகளை கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கு மார்ச் 4 புதன்கிழமை அதிகாலை 6 மணி தொடக்கம் சுமார் 7 மணி அளவில் இலங்கையினுடைய தெற்கு நகரமான கோலங்கர் நகரத்தில் கடற்கரையில் இருந்து சுமார் 73 கிலோமீட்டர் தொலைவில் ஈரானினுடைய போர்க்கப்பல் அமெரிக்காவினுடைய நீர்மூழ்கி கப்பலால் சுட்டு வீழ்த்தப்படுது. அந்த போர்க்கப்பல் கடலில் அப்படியோ அமிழ்ந்து விட்டது. இந்த சம்பவம் 2ஆம் உலகப் போருக்கு பின்னர் அமெரிக்காவினுடைய நீர்மூழ்கி கப்பலால் முதலாக சுட்டு வீழ்த்தப்பட்ட போர்க்கப்பல் இதுவாகும். இலங்கையினுடைய கடற்கரையை அண்டிய பிரதேசத்தில் இது நடந்திருந்தாலும் இந்த சம்பவம் நடந்த எல்லை சர்வதேச கடல் பரப்பாகும். இந்த கப்பல் சுட்டு வீழ்த்தப்பட்டதற்கு பிறகு இலங்கையினுடைய கடற்படையினர் அந்த போர்க்கப்பலில் இருந்த படை வீரர்களை காப்பாற்றும் பணியில் ஈடுபட்டனர். சுமார் 32 படை வீரர்களை இலங்கை கடற்படையினர் காப்பாற்றி மருத்துவமனையில் சிகிச்சை அளித்து வருகின்றனர். இந்த கப்பல் பாதிக்கப்பட்டதில் கிட்டத்தட்ட 80 தொடக்கம் 87 வரைக்குமான படை வீரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகின்றது. இதுபோக இன்னும் பல படை வீரர்களை காணவில்லை என்றும் செய்திகள் வந்த வண்ணம் இருக்கின்றது. சர்வதேச கடற்பரப்பில் இந்த சம்பவம் நிகழ்ந்தாலும் இலங்கையினுடைய கடற்படையினர் இதனை காப்பாற்றியதனால் இலங்கையினுடைய அரசு இதை பற்றி என்ன சொல்கிறது அப்படி என்றால் இந்த படை வீரர்களை காப்பாற்றியது ஒரு மனிதாபிமான செயல் மாத்திரமே அப்படி என்று இலங்கை அரசு சொல்லியிருக்கின்றது. எது எப்படியோ ஈரானில் அமெரிக்கா தொடங்கி வைத்த இந்த போர் சர்வதேச கடற்பரப்பிற்கு வந்ததை வைத்து நாம் புரிந்து கொள்ள வேண்டியது ஒரே ஒரு விடயம்தான். ஈரானில் தொடங்கிய இந்த போர் முற்றுமுழுதாக உலகை சுற்றி வலம் வருகின்றது என்பதை புரிந்து கொள்ள முடியும். மேலும் இது போன்ற செய்திகளை உங்களுக்கு தருவதற்காக நான் காத்து கொண்டிருக்கின்றேன். அப்படியான செய்திகளை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வைங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸ் ஒவ்வொன்றும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். உங்களை இன்னும் ஒரு செய்தியில வந்து சந்திக்க பாய்.